நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் நம்ம சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் மழையினால் தடைப்பட்டது. ரெண்டாவது T20 மேட்ச்லேயும் மழை இருக்குன்னு சொன்னாங்க. அதில் சின்ன பிரச்சனை. ஓரளவு மேட்ச் கவர் ஆகி ஃபினிஷ் ஆகிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு பெருசாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜிஎல் டீம்ஸ் நம்ம கொடுக்க முடியல. ஸோ அந்த மழை ரீசனால். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டுடே 8:30 PM ஜோகன்ஸ்பெர்க்கில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு, மழை எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சூப்பர்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த கிரெடிட் பேஸில் எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதில் வந்து எந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுபோல் பிச் ரிப்போர்ட்டு, அந்த பிச்சில் எந்த மாதிரி ஸ்கோர் கார்டெலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்ம ஃப்ரீ டீம்ஸ் கொடுப்போம். அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு சில நேரங்களில் கொடுப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிலா T11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அல்லது டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். 2076 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் ஏமாந்து போயிடாதீங்க. நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்பராக வந்து டீம்ஸு கொடுத்துட்ருக்கோம். கபடி மேட்சஸ்க்கும் உங்களுக்கு டீம்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போவோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் 1.5 crore ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க, எப்போவும் வைக்கிற மாதிரி. ஸோ ஓகே, இந்த மேட்ச்சு ஜோகன்ஸ்பெர்க்கில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 31 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 15 மேட்ச்சு ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. 16 மேட்ச்சு செகண்ட் பேட் பண்ண டீமு வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் ஃபஸ்ட் பேட் வின் பண்ணுவாங்க, சில நேரங்களில் ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால தான் அந்த ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 175 இருந்துடும். 175னா எந்த அளவுக்கு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 266க்கு 6 விக்கெட்டு, சூப்பர்பான ஒரு ஸ்கோரு. ஆனால் இங்கே லோ ஸ்கோரிங் அமைஞ்சிருக்கு. பங்களாதேஷ் 53க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணிங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள். பிலோ 150ங்கில் 9 முறை தான் வந்திருக்கு. 150க்கு மேலே 6 முறையும், 170க்கு மேலே 4 முறையும், 190க்கு மேலே 12 முறை. ஸோ 12 முறை 190க்கு மேலே வந்திருக்கலாம். டுடே எக்ஸ்பெக்டேஷன் திஸ் டைப் ஆஃப் ஸ்கோர். அதனால் நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. விக்கெட்ஸ் வந்து டெத் ஓவர் பவுலர்ஸுக்கு வேணால் விக்கெட் விழுவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே எந்த மாதிரியான ஸ்கோர் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். 220க்கு 8 விக்கெட்டு லூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. விக்கெட்ஸும் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்கோர் போகும்போது எல்லாருமே அடிச்சு ஆட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸும் விழும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் போலிங் மீது நிறைய சப்போர்ட்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 213 தான் சேஸ் பண்ணி வின் பண்ண முடியலை. ஸோ அதுக்கடுத்து வந்து பாகிஸ்தான் இங்கே இது ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 188 அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் போய் அது ஈஸியாக பாகிஸ்தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு ஸ்கோர் பேட்டர்ன் ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 196 அடித்து செகண்ட் பவுல் பண்ணும்போது 10 விக்கெட்டையும் லூஸ் பண்ணிட்டாங்க 89ல். ஸோ இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்கடி அவுட் ஆவாங்க. அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஒரு 220க்கு மேலே அப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஃப்னர் டீம் அடிக்க போய் விக்கெட்ஸ் நிறையா விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணி டீம் போடுறது ஒரு பெட்டரான சாய்ஸ். அந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா அமைஞ்சிருக்கு. இதில் பாருங்கள். 198 அடிச்சிருக்காங்க. 137க்கு 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்காட்ட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே பாருங்கள். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 203 ரன்னு 5 விக்கெட்டு. இதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு சேஸ் பண்ணி வரும்போது 9 விக்கெட் வரை லூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங்லாம் நல்லா ஸ்கோர் வருது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விக்கெட் விழுகுது. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க. செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் கம்ப்ளீட்டாக விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிரெடிட் பேஸில் எப்படி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, கிரெடிட் பேஸில் இப்போ வந்து பாருங்கள். அதாவது 9C கிரெடிட்டில் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படி பிக் பண்ண போகிறோம். 8C கிரெடிட்டு, அது மாதிரி 8.5 கிரெடிட்டு, 7C கிரெடிட்டு, 7.5 அண்ட் 7C அண்டு பிலோ கிரெடிட்ஸ். சரி ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரியாது. ஸோ இப்போ எப்படி பிளேயர்ஸை இதில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ ஓகே,
இப்போ 9C கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் டெஃபினட்டாக அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் சிஸ்டம் அடிப்படையில் ஒர்க் அவுட் ஆகும்போது இந்த மாதிரி பொதுவாக இந்தியா ப்ளே பண்ண நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கோம். 9C கிரெடிட்டில் அதிகமாக பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக இருக்காங்க. ஓகே, பேட்டிங்கில் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. இந்த சம்டைம் ரொம்ப ரேர் கேஸாக இந்த 3 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 2 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலேருந்து 2 பிளேயர்ஸ் வரை வந்துருவாங்க. இதுலேருந்து எனி ஒன் பிளேயர் ட்ராப் ஆக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஓகே இது அந்த மாதிரி தான் ஆவாங்க அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட்லேயும் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 பிளேயர்ஸ் காம்பினேஷன் போட்டு பாருங்கள். 3 பிளேயர்ஸில் வந்து ஒரு 3 செட்டு தான் வரும். 1-2 போடுங்க. அப்போ 3வது பிளேயராக விட்டுருவோம். ஸோ அதுக்கடுத்து 3-1 போடுங்க. 2வது பிளேயரை விட்டுருவோம். அதுக்கடுத்து 2-3 போடுங்க. 1வது பிளேயரை விட்டுருவோம். இந்த மாதிரி காம்பினேஷனில் இதில் நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து 9 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 2 அல்லது 3 பிளேயர்ஸ் நம்ம டீமில் வருவாங்க. இதான் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் சிஸ்டம் ஃபார் டீம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.5 கிரெடிட். இப்போ 8.5 கிரெடிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆல்ரெடி ப்ளே பண்ண பிளேயர்ஸ் 2 பேர் தான். ஒன்று மார்க்ரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ இவங்க 2 பேருமே இல்லை. சப்போஸ் இவங்க ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. பார்த்தா நீங்கள் இந்த கிரெடிட்டில் ட்ரை பண்ணிக்கணும். ஸோ ஓகே. இப்போ 2 பிளேயர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் வருவாங்க. ரொம்ப ரேர் சாய்ஸு. எனி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிராஜோட பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்டாக இல்லை. மார்க்ரம் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அது மாதிரி அவர் கேப்டன் கூட அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணுறதுனா சிராஜை ட்ராப் பண்ணணும். வெரி குட் பேட்டிங் ட்ராக் கூட. ஸோ அந்த அடிப்படையில் ட்ராப் பண்ணும்போது நம்ம சப்போஸ் ஃபஸ்ட் பவுல்னால் நீங்கள் சிராஜை சப்போஸ் ஃபஸ்ட் பவுலிங் வந்து இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சிராஜ் வந்து டெத் ஓவர் வீசுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கன்சிடர் பண்ணிக்கங்க. சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. மார்க்ரம் மட்டும் பிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அப்போ 8.5 கிரெடிட்டில் கண்டிப்பாக ஒரு பிளேயருங்கிறது சுயராக இருப்பாங்க. அல்லது ரொம்ப ரேர் சாய்ஸாக 2 பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரெடிட். இப்போ இந்த 8 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குல்தீப் யாதவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பொதுவாக ஃபாரின் கண்ட்ரீஸில் சூப்பராக இருக்கும். குல்தீப் யாதவ் பற்றி ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணும்போது ஈஸியாக விக்கெட்டு நிறைய அள்ளிடுவார். ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் குல்தீப் யாதவ் எடுத்தது எல்லாமே அந்த செகண்ட் பவுல் பண்ணும்போது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரிஸ்கியை கேப்டன் வச்சு கூட ட்ரை பண்ண செகண்ட் பவுல் பண்ணால் மட்டும். நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் குல்தீப் யாதவ் நீங்கள் ட்ராப் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் செகண்ட் பவுல் பண்ணால் குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷீப் சிங் 2 பேருமே இம்பார்ட்டன்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி. இப்போ வந்து ஹர்ஷீப் சிங்கும் தொடர்ந்து அவருடைய ஃபார்ம் போகிறாரு. விக்கெட் டேக்கிங்கில் ரொம்ப சிரமப்படுறாரு. ரொம்ப கம்மியான பிக்கிங் வந்துட்டார். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஒரு ரிஸ்கியை நம்ம கேப்டன் வீசி கூட ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். குல்தீப் யாதவோ அல்லது ஹர்ஷீப் சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் 2 பேருடைய பவுலிங்குமே கிரேட்டாக இருந்திருக்கு செகண்ட் பவுல் பண்ணும்போது. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே சமயத்தில் மில்லர் அல்லது சடேஜா 2 பேரும் உறவருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து 4 பிளேயர்ஸில் எனி 2 அல்லது 3 பிளேயர்ஸ் கூட வரலாம். அது ரேர் சாய்ஸ். அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் அல்லது நீங்கள் வந்து ஸ்பின்னரில் வந்து சப்போஸ் குல்தீப் யாதவ் விக்கெட் இல்லை ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் 2 பேரும் அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி பார்க்கணும். செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் வந்து குல்தீப் யாதவ் கம்ப்ளீட்டாக கன்சிடர் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். மில்லர் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். டாப் ஆர்டர் அவங்களுக்கு சப்போஸ் ஃபெயிலியர் ஆகும்போது ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 2 பேரில் 1 இங்கே 2 பேரில் 1. ஸோ அந்த மாதிரி கூட கன்சிடர் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அடி பார்க்கும்போது கண்டிப்பாக மில்லர் வந்து சப்போஸ் இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி இப்போ சப்போஸ் குல்தீப் யாதவ் நீங்கள் ஹர்ஷீப் சிங் 2 பேரையுமே பிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டீம்ஸில் நீங்கள் மில்லர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 3 அல்லது 1 பிளேஸ் வரதுக்கான அதாவது 2 அல்லது 3 பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 8C கிரெடிட்டில். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 கிரெடிட். ஸோ 7.5 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப் ஆர்டராக இருக்கக்கூடிய 2 பேர் முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ எல்லோரும் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரிங்கு சிங்கை ஒன்றும் டாப்லேயே பேட்டிங் வர்றது கிடையாது. ஸோ நம்பர் 6, 7 தான் வர்றாரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ப்ரீஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஹென்ட்ரிக்ஸ் அண்டு ஜெய்ஸ்வால் தான். ரிங்கு சிங்கை அந்தளவுக்கு நீங்கள் வேணால் ஒரு சில டீம்ஸில் வேணால் கன்சிடர் பண்ணிங்க. அந்தளவுக்கு அதிக லெவலில் 50% வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து சப்போஸ் செகண்ட் பேட் பண்ணால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் விக்கெட் விழுந்து ரிங்கு சிங் வந்து ஃபினிஷ் பண்ணுற கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரினா நீங்கள் ரிங்கு சிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
ஜெய்ஸ்வாலை கன்சிடர் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஜெய்ஸ்வால் அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஒரு சில டீம்ஸில் இவங்க 2 பேரும் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங்கு சம்சி வரதுக்கான வாய்ப்பு குறைவு. ஜெய்ஸ்வாலும் ஹென்ட்ரிக்ஸும் 100% வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சப்போஸ் உங்களுடைய சாய்ஸில் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. 7.5 கிரெடிட்டில் 2 அல்லது ரொம்ப ரேர் சாய்ஸாக 3 பிளேயர்ஸ் வரலாம். ஸோ ஓகே, இது 7.5 கிரெடிட். ஸோ அதுக்கடுத்து 7C அந்த 7 அண்டு பிலோ கிரெடிட்ஸ் 7 அண்டு 6 கிரெடிட்டு 6.5 கிரெடிட்டு இதில் இந்த 3 டைப் ஆஃப் கிரெடிட்டும் இதில் இருக்குது. இதில் டூ மோர் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ 2 பிளேயர்ஸ் பாக்கி இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்சன் வெளியே போயிட்டார். ஸோ அதே சமயத்தில் ஆல்ரவுண்டர் சென்சன் வெளியே போயிட்டார் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ அதே சமயத்தில் பவுலரில் வந்து பார்த்திங்கன்னா குவைட்ஸி வெளியே போயிட்டார். ஸோ அப்போ 2 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த கிரெடிட்டும் அந்த 2 பிளேயர்ஸோட கிரெடிட்டும் இந்த ஏரியாவில் தான் வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸ் சேர்க்கும்போது மொத்தம் 9 பிளேயர்ஸ் இந்த பிலோ கிரெடிட்ஸ், அதாவது 7 அண்டு பிலோ கிரெடிட்ஸில் 9 பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. அப்போ ஒரு கிரெடிட்டில் வந்து 9 பிளேயர்ஸ் வரை இருந்தால் கண்டிப்பாக அதிலேருந்து 5 பிளேயர் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. 5 பிளேயர் வரை டீமில் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 T20 சீரியஸ் நடக்குது அப்படின்னா அதில் ஃபைனலாக நடைபெறக்கூடிய கடைசி இப்போ சப்போஸ் 2 T20 மேட்ச் ஒரே டீம் வின் பண்ணாங்க அப்படின்னா அந்த கடைசியாக ப்ளே பண்ணக்கூடிய அந்த 3rd T20யில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் வின் பண்ண டீமோட வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க. ஆஃப் நெட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர்ஸ் பூரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீமில் வருவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் பீக்லேருந்து 7 பிளேயர்ஸ் வர வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேயர்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து டீமில் வந்திருந்தார். ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு தடவை டீமில் வந்து திரும்ப அகைன் லிஸ்ட் பிக்காக இருந்தால் திரும்ப வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான பேட்டிங் ட்ராக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஆகணும். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் திலகோர்மோட பேஸ்டிங் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபெலுக்வாயை வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே சப்போஸ் டெத்தில் கூட பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிறைய வேரியேஷன் யூஸ் பண்ணுறதுனால வந்து 18-19 ஒரு பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு விக்கெட்லேருந்து ஒரு ரன்ஸ் வந்து 20 அடித்தா டீமில் வந்துடுவார். ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணணும். சப்போஸ் ஜிதேஷ் சர்மாவை வந்து பார்த்திங்கன்னா ஜிதேஷ் சர்மா பொறுத்தவரை டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் ஜிதேஷ் சர்மாவை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆனால் இந்தியனுடைய பேட்டிங் அப்படி தான் இருக்குது. ஓப்பன் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடை வெளியே வச்சதுனால சுப்மன் கில் அண்ட் ஆல்ரெடி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டு தான் இருந்தார். இப்போ 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ருத்ராஜை வந்து ட்ராப் பண்ணுறது அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஜெய்ஸ்வாலை ஒரு வேளை ப்ராக்டிஸ்க்காக பண்ணலாம். யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றக்காக பண்ணலாம். அதுவும் கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது அந்த மாதிரி இப்போ சேஞ்ச் சப்போஸ் ருத்ராஜ் கெய்க்வாடை கூட உள்ளே கொண்டு வரலாம். சப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த சப்போஸ் இப்போ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணால் மட்டும் ஜிதேஷ் சர்மாவை பிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெத்தும் ஒரு 2 பேருமே பவுலிங் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. 2 பேருமே கன்சிடர் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் டெத் ஓவர், அதாவது ஃபஸ்ட் பவுலிங் பண்ணிக்கக்கூடிய டீம்லேருந்து டெத் ஓவர் பவுலர்ஸை பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர் கூட இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் ஈஸியாக அடித்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் விடாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறதுனால ஸோ அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்க. எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸாக இப்போ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட். ஸோ அந்த 2 பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரேரியா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் இருக்கார். ஆல்ரெடி சென்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன்லேருந்து ஃபாஸ்ட் பவுலர் போயிட்டார். ஸோ அவரை கூட விடலாம். அல்லது இங்கே ஃபாஸ்ட் பவுலரில் 3 பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பவுலர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய 2 பவுலர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்க்கர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்மேன். 2 பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச்சில் கிரியேட்டாக இருந்தது. ஹென்ட்ரிக்ஸ் கூட அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஆனால் ஒரு சில மேட்ச்க்கு ஹென்ட்ரிக்ஸும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே கிரியேட்டாக இருந்திருக்கு. இதில் 3 பேரில் யார் வந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு பிளேயரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அல்லது 2 பிளேயர்ஸ் எடுத்து வருவாங்களா, அல்லது ஃபெரேரி ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ ஏன்னா ஃபெரேரியை பொறுத்தவரை ஆஃப்ரிக் பவுலர், ஏன்னா இந்தியன் சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அவரை கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இங்கே இல்லை 2 ஃபாஸ்ட் பவுலர் எனி 2 ஃபாஸ்ட் பவுலராக வாய்ப்பு இருக்குது. ஃபர்கர், போர்ட்மேன், ஹென்ட்ரிக்ஸ் 3 பேருடைய ஃபார்மே பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20யில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்ட்மேனுடைய பவுலிங் சூப்பராக இருந்திருக்கு. பர்க்கருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஓகே, அப்போ இவங்களையும் சேர்த்து கன்சிடர் பண்ண வேண்டியது. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பிளேயர்ஸ் வராங்க. அப்போ அந்த 9 பிளேயர்ஸ்லேருந்து டெஃபினட்டாக எத்தனை பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7C அண்ட் பிலோ கிரெடிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 அல்லது 5 பிளேயர்ஸ்
வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. டோட்டல் 9 பிளேயர்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறதுனால இந்த 4 அல்லது 5 பிளேயர்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 7C அண்டு 7C ப்ளோ கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4லேருந்து 5 பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9Cயில் 2, ஸோ இங்கே 1 3, இங்கே 1 3 5 2 7 7, இங்கே ஒரு 4, மொத்தம் 11 பிளேயர்ஸ் டீமில் வருவாங்க. ஸோ ஓகே, இதான் நம்மளுடைய கால்குலேஷன். இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எது உங்களுக்கு ஓகேன்ட்டு படுதோ ஸோ அதுக்கேற்றவாறு உங்கள் டீமை பிக் பண்ணுங்கள். ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, நீங்கள் இன்னும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய நான் வந்து எஸ்எல்ல அதிகமாக வின் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்எல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேப்டன் விசி அதை பார்த்துடலாம். ஸோ கேப்டன் விசியை பொறுத்தளவில் பெஸ்ட்டு கேப்டன் விசி அதிகமாக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து கேப்டன் விசியை பொறுத்தவரை ஸ்ப்ரெட்டாக இருக்குது. யாரையுமே பர்டிகுலராக அதிகமாக கொடுக்கல. எல்லாமே ஸ்ப்ரெட்டுக்கு 16 18. இப்போ மார்க்ரம் வந்து ஒரு 18 நினைக்கிறேன். ஸோ சுப்மன் கில் 18 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே ஸ்ப்ரெட்டாக இருக்குது இந்த 4 பேருக்குமே. ஸோ இந்த 4 பேரில் பெஸ்ட்டு கேப்டன்ஸே கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ். அது ஜெய்ஸ்வாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், திலக் வர்மா இந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் விட ஸோ இவங்க கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. சம்டைம் நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் கூட 4 பேருமே யாரை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸ் தான். ஸோ என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஜெய்ஸ்வாலா சொல்வேன். ஸோ ஜெய்ஸ்வால் அண்டு இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா சுப்மன் கில் ரீசெண்டாக வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி முன்னாடி வேர்ல்டு கப்லேயும் சரி, வேர்ல்டு கப்பு அந்த ஐபிஎலுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்னிங்ஸ் T20யில் ஆடவே இல்லை. அப்படிங்கிறதுனால ஜெய்ஸ்வால் அண்டு மார்க்ரமை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டு கேப்டன் விசியில். பெஸ்கி கேப்டன் விசியில் நீங்கள் இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக குல்தீப் யாதவ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு ரீசனை தான். இந்த மாதிரி நல்ல பேட்டிங் ட்ராக்கில் கூட குல்தீப் யாதவ் அண்டு சகல் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பெரிய பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் டெக்னிக்கலாக பவுல் பண்ணி சும்மா ஈஸியாக தூக்கி போட்டு விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில நேரங்கள் போல்ட் ஆகும், சில நேரங்கள் வந்து எல்பிடபிள்யூ ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். அசீப் சிங்கும் செகண்ட் பவுல் பண்ணால் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஸோ இவங்களாம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது பெஸ்ட்டாக. ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் பிரீட்ஸ் அண்டு கிளேசன். ஸோ இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெமோ டீமு. ஸோ இதில் வந்து நான் அதிகமாக பேட்டிங்கில் கவர் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து திலக் வர்மா கூட நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். இல்லை சம்டைம் 1 டவுன் பேட்டிங் வர்றாரு, சப்போஸ் சுப்மன் கில் அகைன் அவுட் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா திலக் வர்மா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம் கேப்டன் விசிக்கு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். நான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ மார்க்ரம ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். மார்க்ரம கேப்டனோ அல்லது விசியோ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மற்ற நீங்கள் கேப்டன் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் பேட்ஸ்மேனில் ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கூட இல்லை சப்போஸ் இந்தியா தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து இப்போ கேப்டன் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் விசி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக மார்க்கில் வச்சுட்டு ஸோ இந்தியன் பேட்ஸ்மேனில் ஒரு டாப் 3 4 பேட்ஸ்மேன் வர நீங்கள் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதனால் ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஹென்ட்ரிக்ஸு, பிரிட்ஸு, கிளேஸெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பவுலிங்கை பொறுத்தவரை குல்தீப் யாதவ் ஒரு ரெஸ்கி சாய்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். அசீப் சிங் கூட அவருடைய பிக்கிங் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணுங்கள். திட்டோர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பிளேயராக கூட நீங்கள் பிக் பண்ணிங்க. செகண்ட் பவுல் பண்ண அசீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறனாலும் நிறைய மேட்சஸ் 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே நண்பர்களே, யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.